அமித்ஷா இப்படி தமிழர்களுக்கு தமிழில் பேச முடியலையேன்னு கண்ணீர் வடிச்சனா தமிழுக்கு காசு கொடுத்துருக்கீங்க. தமிழ்நாட்டு மக்களிடம் வரம் கேட்கிறார் அமித்ஷா. ஊழல் இல்லைன்னு நான் தமிழ்நாட்டில் நான் சர்டிஃபிகேட் கொடுக்க வரல. ஆனால் இதை விட மெகா ஊழல் நடத்துகிறவங்க நீங்கள் மறந்துடாதீங்க. பிஜேபிக்கு ஊழலை பற்றி பேசுவதற்கு எந்த யோகியதாம்சமும் கிடையாது. பானுவோட 3 வயசு குழந்தைய காலை பிடிச்சு தலையை அடிச்சு கொண்டுவீங்க. அவங்க வெளியே வந்தபோது ஜெய் ஸ்ரீராம்னு கோஷம் போட்டு வரவேற்றவும் உங்கள் கட்சி அசிங்கமா இல்லை நீங்கள் பேசுறது. இன்ஃபேக்ட் 22 போலி என்கவுண்டர்களில் சம்பந்தப்பட்டவர் என்று குற்றம் சாட்டப்பட்டவர் அமித்ஷா. அப்போ ஏன் அயோத்தி மக்கள் தயாராக இல்லை? இப்போ பறிச்சது ராமரா மக்களா? மக்கள் தயாராக இருந்தால் கூட அந்த இடத்துல உங்களை வைக்கிறதுக்கு தயாராக இல்லை. உங்களோட சேர்ந்து இருக்கக்கூடிய அதிமுகவோ அல்லது வேற எந்த கட்சியோ அவங்கள நம்புறதுக்கு அவங்க தயாராக இல்லை. Green Park Coaching Center, All India First Rank, 720 out of 720. Number of students joined MBBS in 2024, 1951. Green Park Coaching Center. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. BTech Biotechnology with specialization in computer science and biology. அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு, ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு. தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர். Meenakshi Ammal Dental College and Hospital, Maduravaiyal, Chennai. Ranked number 13 by NIRF. உலக தமிழர்களுக்கு வணக்கம். இது கிங் டிவி. இன்றைக்கு நம்மோடு நேர்காணலில் இணைந்திருப்பவர் தோழர் திரு கனகராஜ் அவர்கள். தோழர் வணக்கம். தோழர் வணக்கம். நல்லா இருக்குங்க தோழர். நல்லா. நேற்று திரு அமித்ஷா அவர்களுடைய வருகை தொடர்ந்து இன்றைக்கு பரவலாக பேசப்படுகிறது. குறிப்பா திரு அமித்ஷா அவர்கள் சொன்னது 2026 ஒரு ஆட்சி மாற்றம் நிகழும், அதுக்கு நான் காரணமா இருக்க மாட்டேன், மக்கள் காரணமாக இருப்பாங்க அப்படின்றத பதிவு பண்ணியிருக்காரு. முதற்கட்டமா அவர் சொல்ல வர செய்தி என்ன? மக்களுக்கு ரெடி ஆயிட்டாங்க மாற்றத்துக்கு. அவங்க கிட்ட அவங்க சில விஷயங்களை நம்புறாங்க. ஒன்று தேர்தல் கமிஷனாக நம்புறாங்க. எல்லாரும் நம்பணும்ல, ஜனநாயகத்துக்கு நம்பிக்கை உள்ள இல்லை நான் நம்பத்தகாத எதுக்காக நம்பணும்? அதாவது என்ன பிரச்சனை? இதுவரை தேர்தல் கமிஷன் 3 பேர் கொண்ட குழுவால் தேர்ந்தெடுக்கப்பட்டது. பிரதமர், எதிர்க்கட்சி தலைவர், இந்தியாவின் தலைமை நீதிபதி. இப்போ தலைமை நீதிபதியை மாற்றிட்டு என்ன காரணத்துக்காக பிரதமர் சொல்லுகிற ஒரு அமைச்சர்னு எதுக்காக கொண்டு வந்தீங்க? உங்கள் சாப்பாவாக இருக்கணுங்கிறதுக்காக தானே கொண்டு வந்தீங்க. வேற உங்களுக்கு என்னங்க நோக்கம் இருக்குது? அதுக்கு நோக்கத்தை சொல்லுங்க பார்க்கலாம். தலைமை நீதிபதி இவ்வளவுக்கும் நீங்கள் பிடிச்சி வச்ச நீதிபதிகள்லாம் அது என்ன அயோத்தி கேஸில் தீர்ப்பு கொடுத்தவங்க, அந்த நிலம் சம்பந்தமான இதில் தீர்ப்பு கொடுத்த எல்லாரும் அரசு பணியில் போய் சேர்ந்துட்டாங்களா? கடைசியா 4 பேர் சேர்ந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம். அடுத்தடுத்து பேர் ராஜ்யசபா மெம்பர், அது என்ன நேஷனல் லா யூனிவர்சிட்டியினுடைய ஃபேக்கல்ட்டி மெம்பர், அப்படி NCLT-னுடைய தலைவர் என்று ஏதோ போய் சேர்ந்துருக்கீங்க. ஆனால் அதை எதிர்பார்த்து தீர்ப்பு கொடுக்கலையா? அதை எதிர்பார்த்து உங்க தீர்ப்பு கொடுக்கல. எதிர்பார்த்து தீர்ப்பு இதுதான் வரும்னு எதிர்பார்த்து தீர்ப்பு கொடுக்கலைன்னு வேணா நீங்கள் சொல்லலாம். ஆனால் நான் என்ன கேட்குறேன், தீர்ப்பு கொடுக்கும்போது யார் எழுதுனதுன்னு எதுக்காக சொல்லாமல் விட்டீங்க? இப்போ கண்கரண்டாக ஒரு தீர்ப்பு கொடுத்தீங்கன்னா பொதுவாக நீங்கள் என்ன சொல்லுவீங்க? அதை எழுதியவர்கள் யாருன்னு சொல்லுவீங்க. இவ்வளோ பெரிய முக்கியத்துவம் வாய்ந்த, உலகம் முழுவதும் எதிர்பார்த்த, இந்தியா முழுவதும் எதிர்பார்த்த 5 பேர் கொண்ட நீதிபதிகள் எழுதிய ஒரு தீர்ப்பில் அந்த தீர்ப்பை எழுதியது யார் என்று ஏன் சொல்லவில்லை? ஒரு தைரியத்தோடு நீங்கள் சொல்லுங்கள். உங்களால் அதை இது பண்ண முடியுதா? ஸோ இட்ஸ் நாட் த கேஸ். எனவே தான் நான் சொல்கிறேன், நீங்கள் இப்படி இந்தியாவினுடைய ஜுடிஷியரியில் பல பகுதிகளை அவங்க அந்த மாதிரி டீல் பண்ணியிருக்காங்க என்றதான் நான் சொல்லுவேன். எனவே அவங்க அதாவது அதனால் நம்ம கேள்விக்கு வந்துடுவோம். தமிழ்நாட்டு மக்கள் தயாராக இருக்காங்க, தயாராக என்னால் முடியாது, ஆனால் தமிழ்நாட்டு மக்கள் தயாராக இருப்பாங்க. ஓஹோ, அப்போ ஏன் அயோத்தி மக்கள் தயாராக இல்லை? உங்களை புதுசாக பார்க்கும்போது மொத்த சீட்டையும் உங்கள்கிட்ட கொடுத்தாங்க. 2-3 தடவை பார்த்த பிறகு அந்த இடத்துல அப்போ பறிச்சது ராமரா மக்களா? நீங்கள் தான் பேசுவோம். தமிழ்நாட்டு மக்கள் நல்லா இருக்காங்க. நீங்கள் பாண்டியனை பற்றி என்ன பேசுகிறீங்க? பாண்டியன் IAS பற்றி ஒடிசாவில் இருக்கும்போது தமிழ் பேசலைன்னு ஒரு அழுகையே வந்துருச்சான். இந்த நடிக்கிற ஆட்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, சினிமாவில் நடிக்கிறது இல்லை, நாடகத்தில் நடிக்கிறது இல்லை, அரசியலில் நடிக்கிறது. எதுக்காகனா மக்களை ஏமாற்றுவதற்காக நடிப்போம்.
அமித்ஷா இப்படி தமிழர்களுக்கு தமிழில் பேச முடியலையேன்னு கண்ணீர் வடிச்சேன்னா தமிழுக்கு காசு கொடுத்துருக்கியா நீ? இல்லையே. தமிழை நீங்கள் ஆளலாமான்னு, அதாவது நரேந்திர மோடி என்னை ஆளலாம். நீங்கள் நார்த் இந்தியாவில் இருந்து வந்த ஒருத்தரை தமிழ்நாட்டில் நீங்கள் எம்பி போஸ்ட்டுக்கு நிப்பாட்டலாம், எம்எல்ஏ போஸ்ட்டுக்கு நிப்பாட்டலாம், சரியா? ஆனால் ஒரு ஆள் அந்த நவீன் பட்நாயக்கு நம்பிக்கைக்குரிய ஆளாக உங்களுக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனையாக மாறி போச்சு. தமிழன் ஆளலாமான்னு இங்கே தான் எங்களுக்கு தேசபக்தியை பற்றியும் இன்டெகிரிட்டியை பற்றியும் நீங்கள் எங்களுக்கு அதெல்லாம் சொல்லாதீங்க. மக்கள் தயாராக இருந்தால் அதை யாரும் தடுத்தலாம் நிறுத்த முடியாது. ஆனால் இன்றைக்கி மக்கள் தயாராக இல்லை. மக்கள் தயாராக இருந்தால் கூட அந்த இடத்துல உங்களை வைக்கிறதுக்கு தயாராக இல்லை. உங்களோட சேர்ந்து இருக்கக்கூடிய அதிமுகவோ அல்லது வேற எந்த கட்சியோ அவங்கள நம்புறதுக்கு அவங்க தயாராக இல்லை. தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு, குறிப்பா ஊழல், கொலை, கொள்ளை, இந்த சிக்கல் எல்லாம் தமிழ்நாட்டில் இல்லை அப்படின்றத புரிஞ்சிக்க முடியுமா? ஏன்னா திரு அமித்ஷா இருக்கிறதா சொல்லியிருக்காரு. நான் ஊழல் இல்லைன்னா நான் சொல்ல மாட்டேன். சட்டம் ஒழுங்கு உட்பட சீர்கேடு, கற்பழிப்பு குற்றச்சாட்டு. நான் என்ன சொல்றேன், ஊழலை பற்றியெல்லாம் ஊழல் இல்லைன்னு நான் தமிழ்நாட்டில் நான் சர்டிஃபிகேட் கொடுக்க வரல. ஆனால் இதை விட மெகா ஊழல் நடத்துகிறவங்க நீங்கள் மறந்துடாதீங்க. பிஜேபிக்கு ஊழலை பற்றி பேசுவதற்கு எந்த யோகியதாம்சமும் கிடையாது. நீங்கள் எவன்கிட்டையெல்லாம் ரைடு எடுக்கிறீங்களோ அவன்கிட்டையெல்லாம் அதுவரை இல்லாத அளவு காசு வாங்குவீங்க. யாருக்காவது ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்தீங்கன்னா காசு வாங்கியிருக்கீங்க. கடந்த 21 வருஷத்தில் வெறும் 10 கோடி ரூபாய் டொனேஷன் வாங்கின நம்மூர் முருகப்பா குரூப்புக்கிட்ட ஒரு மைக்ரோசிப் கம்பெனி தாரேன்னு சொல்லிட்டு 125 கோடி ரூபா ஒரு வருஷத்தில் மட்டும் வாங்கியிருக்கீங்க. நீங்கள் யார்? அது தமிழ்நாடு பிஜேபிக்கு. நீங்கள் யோக்கியவான்கள். உங்கள் மோடி குஜராத்தில் இருக்கும்போது ஒரு சதுரடி நிலத்தை யாருக்கு, அதானிக்கு ₹1 கொடுப்பாரு. டோரண்ட் பவருக்கு 1200 கொடுப்பாரு. அவர் ஊழலே பண்ணது கிடையாது, அப்படி தானே? 1 கிலோமீட்டர் ரோடு 28 கோடி ரூபாய்ன்னு போட்டு அதை 185 கோடி ரூபாயா, சாரி ஆமாம் 18 இருந்து 185 போடுவீங்க. நீங்கள் ரொம்ப யோக்கியமான ஆட்கள். ஆனால் மேடையில் துணிச்சலாக பேசியிருக்காரு. இதெல்லாம் தான் மேடையில் பேசுகிறாரு. எங்கள் ஊரில் சொல்லுவாங்க, நீங்கள் இதை பேசையில் உனக்கு நெஞ்சில் நெருக்குன்னு இல்லையாடா அப்படின்னு எங்கள் கிராமத்தில் கேட்பாங்க. இப்படி ஒரு பொய் சொல்றிய, உனக்கு தன்னெஞ்சே தன்னை சுடும் அப்படிலாம் சொல்லு. தன்னஞ்சறிவது பொய்யற்க, பொய்த்தபின் தன்னஞ்சே தன்னை சுடும். அதெல்லாம் யாருக்கு? நேர்மையாக இருக்கிறாளுக்கு, மனுஷனாக இருக்கிறவங்களுக்கு. இவங்களுக்கு அது இருக்காது. எவ்வளவு ஊழல். இப்போ நான் போகிறதுக்கு முன்னாடி விஜய் மல்லையா என்ன சொல்கிறாரு, நான் போகிறதுக்கு முன்னால் அருண்ஜேட்லியோட பேசிட்டு போகிறேன்னா சீதாராம் யெச்சூரி அப்போ சொன்னார். அவர் போனதை பார்த்ததுக்கு ரெக்கார்டெலாம் இருக்குது, சிசிடிவிலாம் இருக்குது. நீங்கள் அவர் தெரியாமல் போயிட்டாருன்னு சொல்கிறீங்களே அப்படின்னு. இப்போ விஜய் மல்லையா என்ன சொல்கிறாரு, நான் இந்த ரூபா முழுவதும் கொடுத்துட்டேன். ஆனால் இப்போ என்னன்னா ₹1 பாக்கி இல்லாமல் வாங்கினதாக ஒரு தொகையை நிர்மலா சீதாராமன் சொன்னதுக்கும் இவரை நான் இவ்வளோ ரூபாவுக்கு தான் கட்டியிருக்கேன் அப்படிங்கிறதுக்கும் there is a difference. நீங்கள்லாம் இந்த ஊழலை பற்றியெல்லாம் பேசவே கூடாது. சட்டம் ஒழுங்கு, சட்டம் ஒழுங்கு, எஸ், தமிழ்நாட்டில் போலீஸு பல இடங்களில் சரியாக இல்லாமல் இருக்கு. ஆனால் நீங்கள் என்ன சொல்லுங்கள், எந்த ஊர்லையாவது தமிழ்நாடு நீங்கள் ஆசிஃபா மரணம், கொலையாளிகளை ஆதரித்து விடுதலை செய்ய வேண்டும் என்று ஊர்வலம் போனீங்க, உங்கள் கட்சி பேரில் போனீங்க. ஆமாம் இல்லையா? குழந்தை அந்த ரைட். உத்தரப்பிரதேசத்தில் செங்கார்னு ஒரு எம்எல்ஏ வேலை கேட்குறதுக்கு ஒரு பொண்ணு போகிறான். அவளை பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்குறீங்க. அவங்க அப்பா இதுக்காக கம்ப்ளைண்ட் கொடுக்க ஸ்டேஷனுக்கு போகிறாரு. அவரை ஸ்டேஷன்லேயே வச்சு அடித்து கொண்டுடுறீங்க. அதை கேட்டு அவங்க சித்தப்பாவை எதிர்த்து கோர்ட்டுக்குள்ளே இதில் ஜெயிலில் போட்டுறீங்க. இவங்க அத்தை சித்தி இந்த பொண்ணு இதுக்கு போலீஸ் பாதுகாப்பு வேணும்னு உச்சநீதிமன்றத்துக்கு எழுதுகிறாங்க. இவளுக்கு ஆதித்யநாத் கவர்மெண்ட் இது கொடுக்குது, பாதுகாப்பு கொடுக்குது. அவங்களே சொல்லி இவங்க போன வண்டியை கோர்ட்டுக்கு ஆஜராக போகும்போது இவங்க போன வண்டியை என்ன பண்ணுறாங்க, நம்பர் பிளேட் இல்லாத ட்ரக்கை வச்சு இடிக்கிறாங்க. இவ்வளவு நடந்ததுங்க. நீங்கள் பேசலாமா? நீங்கள் பேசலாமா? ஹாத்ரஸில் என்ன நடந்தது? பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட ஒரு தலித் பெண்ணை ஸ்டேஷனுக்கு போகிற கம்ப்ளைண்ட் எடுக்கலை.
சண்டை போட்டு அது ஒரு பெரிய இஷ்யூ ஆன பிறகு ஹாஸ்பிட்டலில் சேர்க்குறாங்க. அதுக்கு பின்னால் தான் கேஸ் ஆகுது. ஹாஸ்பிட்டலில் அதுக்கு முன்னால் சேர்க்க மாட்டேன்ட்டாங்க. இறந்து போகிறா. இரவோடு இரவாக அப்பா அம்மாவை கூட இல்லாமல் தனியாக வச்சு எரிக்கிறீங்க. நீங்கள்லாம் சட்ட ஒழுங்கை பற்றி பேசவே கூடாது. உங்களுக்கு அதுக்கான ரைட்டு கிடையாது. தமிழ்நாட்டில் இருக்குது, நான் பேசுவேன். தமிழ்நாட்டினுடைய காவல்துறை ஒழுங்காக நடந்து கொள்ளவில்லை என்று மார்க்சிஸ்ட் கட்சி பேசும், கூட்டணி கட்சிகளே பேசும். அது இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் முதலமைச்சர் கவனத்துக்கு கொண்டு போவோம், நீங்கள் அதில் நடவடிக்கை எடுங்கன்னு பேசுவோம். எங்களுக்கு அந்த உரிமை இருக்கு. ஆனால் இது 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 சில பிரச்சனைகள். இந்த பிரச்சனைகளை டீல் பண்ணணும்னு அரசாங்கத்தை இது பண்ணலாம். ஆனால் இதை கேட்குறதுக்கு உங்களுக்கு எங்க அமைச்சருடைய மகன் ஒரு ஊர்வலம் போனால் பின்னால் ஜீப்பை விட்டு 4 பேரை கொண்டானா என்ன பண்ணிட்டீங்க நீங்கள்? உலகத்திலேயே மெடல் வாங்கினாங்க சாதாரண பெண்கள் இல்லை. நான் சொன்ன மாதிரி ஆசிஃபா மாதிரியோ அல்லது செங்கார் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கிய அந்த பெண் பிள்ளை மாதிரியோ அல்லது ஹாத்ரஸ் பொண்ணு மாதிரியோ முகமற்றவர்கள் கிடையாது. உலகத்துக்கு தெரிந்த முகங்கள். பிரிஜ்பூஷன் சரண் சிங் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. நீங்கள் பையனுக்கு சீட்டு கொடுத்தீங்களா, அவனை இப்போ ஒரு கேஸ்லேருந்து விட்டுட்டீங்களா, இன்னொரு கேஸ்லேருந்து நீங்கள் விட்டுருவீங்க. 14 பேரை கொலை செஞ்சவங்க, 7 பெண்களை பாலியல் வன்முறைக்கு உள்ளாக்குனவங்க இல்லையா? பில்கிஸ் பானுவோட 3 வயசு குழந்தைய காலை பிடிச்சு தலையை அடித்து கொண்டுவங்க. அவங்க வெளியே வந்தபோது ஜெய் ஸ்ரீராம்னு கோஷம் போட்டு வரவேற்றவும் உங்கள் கட்சி அசிங்கமாக இல்லை. நீங்கள் பேசுகிறது முன்கூட்டியே வெளியே விட்டீங்க. பிறகு உச்சநீதிமன்றத்துக்கு போன பிறகு தான் அவங்கள பிடிச்சி உள்ளே போட்டாங்க. உங்களுக்கு பேசுறதுக்கு என்ன ரைட் இருக்கு? இன்ஃபேக்ட் 22 போலி என்கவுண்டர்களில் சம்பந்தப்பட்டவர் என்று குற்றம் சாட்டப்பட்டவர் அமித்ஷா. தலைமறைவானவர் பல நாட்கள். நீங்க வந்துட்டீங்க, இன்னைக்கு இல்லைன்னு கோர்ட்டு சொல்லிடுச்சுங்கிறதுனால நீங்க பேசிக்கலாம். உங்களை என்னன்னு சொல்றது? உங்க மாநிலத்தில் உள்துறை அமைச்சராக இருந்த ஹிரேன் பாண்டியா சுட்டுக் கொல்லப்பட்டாரா? கண்டுபிடிச்சிட்டீங்களா ஆளை? பேசக்கூடாது. நீங்க உங்களுக்கு என்ன பேச முடியுமோ, ஆட்சியை நாங்கள் பிடிச்சிருவோம், இந்த என்ன இவிஎம் உங்கள்கிட்ட இருக்குது, அதிகாரம் எங்ககிட்ட இருக்குது. நேற்று ராகுல் காந்தி சொல்லியிருக்கிற மாதிரி 56% ஓட்டு போலான ஓட்டை 66% நீங்கள் என்னலாம். அந்த திறமையெல்லாம் நாங்கள் உங்களை குறைச்சி மதிப்பிடல. அதை விட்டுட்டு இந்த நியாயம், நேர்மை, சட்ட ஒழுங்கு, ஊழல் எல்லாம் பேசுறதுக்கு உங்களுக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. அதை அப்படியே அந்த பக்கம் வச்சிருக்கேன். இந்த வருகைக்கு பிறகு என்ன மாற்றம் நிகழும் நினைக்கிறேன்? வந்துட்டாரு, பேசிட்டு இல்லை, அவங்க வந்திருப்பாங்க. ஆக்சுவலாக என்னையை பொறுத்தளவில் இந்த மாதிரி இவங்க வர்றதுங்கிறது வந்து பனேர் சொல்லியிருக்கார். ஏன்னா டிடிவி தினகரனையும் ஓபிஎஸ்ஐயும் இணைத்துக் கொள்வார். யாரு? இபிஎஸ் எடப்பாடி இணைத்துக் கொள்வார்னு சொல்லியிருக்கார். அது ஒரு மிரட்டல். ஏற்கனவே அவர் வந்துட்டு போனோன்னா இப்போ அப்பா மனம் தெரிந்து விட்டார். மகன் என்ன ஆனாருன்னு தெரியல. அப்பா வந்து பேசலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. மகன் வந்து இன்னும் என்ன சொல்லியிருக்காருன்னு தெரியல. அப்படி எதையாவது பண்ணிட்டு போவார். இவங்க அதுக்கு பேர் சாணக்கியத்தனம்ன்றாங்க. மிகப்பெரிய சாணக்கியர்ன்றாங்க மேடையில். அதாவது எல்லா போலீஸ் மொத்தமும் பாதுகாப்பாக இருக்கையில் எதையாவது திருடிட்டு போகிறாங்கள, அந்த திருடனை நீங்கள் சாணக்கியன்னு சொல்லுவீங்களா? சாமர்த்திய திருடன். சாமர்த்திய திருடன் வேணால் சொல்லலாம். நீங்கள் வந்து ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு உங்கள்கிட்ட இருக்க இடியை வச்சுக்கிட்டு, உங்கள்கிட்ட இருக்க சிபிஐயை வச்சுக்கிட்டு, உங்கள்கிட்ட இருக்க ஐடியை வச்சுக்கிட்டு, அவங்க பண்ணியிருக்க தப்பை வச்சுக்கிட்டு நீங்கள் மிரட்டி காரியம் சாதிச்சுட்டு அதுக்கு பேர் சாணக்கியத்தனம்லாம் சொல்லாதீங்க. ஒன்றை மட்டும் சொல்கிறேன், இந்த சாணக்கியர் 22 கேஸ் வந்த உடனே ஓடுனார் இல்லையா, மறைஞ்சிருந்தார் இல்லையா? ஏன் இந்த சாணக்கியர் மறைஞ்சிருந்தார்? இந்த சாணக்கியர் கைவிலங்கோட ஜெயிலுக்கு கூட்டிகிட்டு போனாங்க தானே. அப்போ இந்த சாணக்கியத்தனம் அது வெறும் அதிகாரம், அடியாட்கள் கையில் இருக்கிறார்கள் என்கிற மமதையில் பேசுகிற பேச்சு. அதுக்கு மேலே அதில் ஒன்றும் இல்லை.
இறுதி கேள்வி தோழர், இந்த டீலிமிட்டேஷனை பற்றி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க, இதெல்லாம் வந்து மிகைப்படுத்தி பேசப்படுகிறது அப்படின்றாங்க. முதல்வர் இதை மிகைப்படுத்துகிறார், இதை உண்மைதானா? அது அமித்ஷா ஒன்றே ஒன்று தானே, அனைத்து கட்சியும் கூட்டி எதுக்கு இந்த ஸ்டாலின் வந்து இதை வச்சு அரசியல் பண்ணுறாரு? இது தப்பு இல்லையா? எனவே இந்தியா முழுவதும் இருக்க கட்சிகளை கூப்பிட்டு உங்களுக்கு எத்தனை சதவீதம்? 7.3% இப்போ இருக்கா? 7% எம்பிக்கள் தமிழ்நாட்டுக்கு இருப்பாங்க, அந்தந்த மாநிலத்துக்கு இருப்பாங்க. முடிஞ்சு போச்சா? அதுதான் பெரிய, அதை வைத்து அரசியல் செய்கிறார்கள். அரசியல் ஆயுதத்தை பிடுங்கிருங்கன்ற, எங்கேயாவது நின்று பிடுங்கிறது இல்லை. எல்லா கட்சிகளையும் கூப்பிட்டு வச்சு, ஐயா கட்சிகளுக்கு முன்னால் அல்லது நாடாளுமன்றத்தில் நான் வந்து அந்த ஏற்கனவே 71ஆம் ஆண்டு விகிதாச்சாரப்படி இருக்கும் தமிழ்நாட்டில் 7.3% அந்த சீட்டுகள் உறுதியாக தமிழ்நாட்டுக்கு இருக்கும், அதில் குறையாதுன்னு சொல்கிறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஆயுதம் வச்சிருக்காரு, அதை என்ன மடைமாற்றம் செய்வதற்காக அதை பேசுகிறார். வேண்டாம், அதை பிடுங்கிருங்கன்ற ஒரு அரசியல் ஆயுதத்தை திரு மு.க. ஸ்டாலின் திமுக தலைவர் தமிழ்நாடு முதலமைச்சர் எடுத்து சுற்றிக்கிட்டே இருக்கார். அந்த ஆயுதத்தை ஈஸியாக பிடிங்கிடலாம்ல, அதுக்கு பின்னால் அவர் பேச முடியாதுல்ல. அதை செய்யுங்க. அது செய்யாதவரை நீங்கள் என்ன பண்ணுறீங்க? தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்றுகிறீர்கள், நீங்கள் வேஷம் போடுகிறீர்கள். தேர்தல் ஆதாயத்திற்காக தமிழ்நாடு அந்த இதில் வருதில்ல புராண கதைகளில் 3வது அடி எடுத்து வைக்கிறதுக்கு வாமன அவதாரம் என்கிட்டயே நீங்கள் வந்து மக்கள்கிட்டயே, தமிழ்நாட்டு மக்களை நான் அழிச்சிருவேன், தமிழை ஒன்றும் இல்லாமல் பண்ணிடுவேன், தமிழ்நாட்டினுடைய வளங்களை எல்லாம் நான் அதானிக்கு கொடுத்துருவேன் அப்படிங்கிறதுக்கு தமிழ்நாட்டு மக்களிடம் வரம் கேட்கிறார் அமித்ஷா. தமிழ்நாடு மற்ற மாநிலங்கள் மாதிரி ஏமாறாமல் இருக்கும், அதுக்கான வேலைகளை அரசியல் கட்சிகள் செய்யும். அவர் பேச்சு ஒருபோதும் திரு எடப்பாடி அவர்களுக்கு பலமாக அமையாதுன்னு புரிஞ்சுக்கலாமா? அவர் பேச பேச ரொம்ப நல்லதுங்கிறது என்னோட அபிப்பிராயம். அதுதான் ஆர் ராஜாவும் சொல்கிறாங்க. அவர் பேசட்டும், இன்னும் பல முறை வரணும். அமித்ஷா அவருடைய அதாவது பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னா சொல்கிறாங்க, படிக்க நம்பி அனுப்புன ஒரு கல்லூரியில் படிக்கிற பொண்ணை வேவு பார்த்த ஒரு உள்துறை அமைச்சர், வேவு பார்க்க சொன்ன ஒரு முதலமைச்சர் இந்தியாவில் இருந்தாங்க. வேற யாருக்கு தெரியுதோ இல்லையோ, அமித்ஷாவுக்கு தெரியும், நரேந்திர மோடிக்கு தெரியும். அவ்வளோதான். நன்றி. Green Park Coaching Center, All India First Rank, 720 out of 720. Number of students joined MBBS in 2024, 1951. Green Park Coaching Center. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. BTech Biotechnology with specialization in computer science and biology. அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு, ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு. தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம், நாமக்கல் மற்றும் கான்பூர். Meenakshi Ammal Dental College and Hospital, Maduravaiyal, Chennai. Ranked number 13 by NIRF.